கைஸ், காலையில் எழுந்துச்சி கொஞ்ச நேரம் புக் ரீட் பண்ணிட்டு சரி ஓகே ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே மார்னிங்கை ஸ்கிப் பண்ணுவேன். சரி இன்றைக்கி அது ஹெல்த்தியாக சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு எனக்கே தெரில. அதை பார்க்க எனக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு என்னோடய செல்லத்தை வந்து பிக் பண்ண போயிட்டுருக்கேன். ஸோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவனை நான் பார்க்குற ஒரு 2 மாதம்க்கு அப்புறம் அவனை நான் பயங்கரமாக மிஸ் பண்ணேன். ஊரில் நான் இல்லாமல் அவன் இல்லை, அவன் இல்லாமல் நான் கிடையாது, அந்த மாதிரி ஒரு கனெக்ட் வந்து எனக்கும் அவனுக்கும். ஸோ எதுவுமே இல்லைங்க, என் வண்டி தாங்க, என் ஸ்கூட்டியை வந்து போட்டு விட்டுட்டாங்க வீட்டில். இது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு விட்டாங்க, கொடுக்கவே மாட்டேன். நாங்கள் எப்படியும் சண்டை போட்டு வர வச்சுட்டேன். ஸோ அவனும் வந்து சேஃபாக வந்து சென்னையில் வந்து இறங்கிட்டான். அவனை அப்படியே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அவனெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அவனை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சே, பயங்கரமாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து தலைவன் கொஞ்சம் பசியாக இருந்தான், பெட்ரோல் இல்லாமல். சரி அவனுக்கும் வந்து கொஞ்சம் நேரம் சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பசிச்சிச்சு. சரி ஓகே அவனும் சாப்பிட்டா நானும் சாப்பிட்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து கொஞ்ச நேரம் காளான் சாப்பிட்டுட்டு என் வண்டி மேலே உட்காந்துட்டு ஒரு ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் என்ன, வண்டியை ஓட்டினாலே பொல்லாதவன் படத்தில் வர மாதிரி தான் டேடாடாடாடா. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. தனுஷ்க்கு எப்படி பல்சரோ, லக்ஷ்மிக்கு வந்து ஸ்கூட்டி அந்த மாதிரி தான். ஸோ நானும் அப்படியே ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பாய்.